இந்த ஒரு இது மட்டும் ஒரு பரவலா போயிட்டுருக்கு. ஒன்ஸ் நீங்க இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, யூ ஹேவ் ஃபெயில்ட். ஃபுல்லாவே உங்க பாடி ஃபுல்லாவே இதாயிடுச்சா, ஃபெயில் ஆயிடுச்சா அப்டின்ட்டு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. இன்சுலின் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது? இல்ல இன்சுலின் எதுக்காக எடுக்கிறோம்? அப்டிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பெரிய ப்ராப்ளமே வாட்ஸ்அப்ஸ்லயும் நெட்லயும் ஃபுல்லா பரவுறது இப்படிதான். இன்சுலின் எடுத்துட்டா வாழ்க்கை பூரா எடுக்கணும், லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு வயிறு சரியில்லை, லூஸ் மோஷன் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ஐவி ட்ரிப்ஸ் போட்டுப்பீங்க. வாந்தி எடுக்கிறீங்கன்னா மாத்திரை போட முடியாதுன்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்கீங்க. அப்படின்னா நீங்க வாழ்க்கை பூரா அதுவா எடுக்க போறீங்க? இல்ல. அந்த சமயத்துக்கு நீங்க ட்ரிப்ஸோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கொஞ்ச நாள் நல்லா ஆயிடுச்சுன்னா டேப்லெட்க்கு மாறிடுவீங்க. இல்லைன்னா சரியாயிடுச்சுன்னா ரெகுலர் ஆயிடுவீங்க. அதே மாதிரி தான் டயபெட்டிஸ்லையும். இப்போ உங்களுக்கு சுகர் ரொம்ப ஹையா இருக்கா, இன்சுலின் தேவைப்படுதா, நம்ம கொடுக்குறோம். கொடுத்தோன்னா என்ன ஆகும்? கணையம் வந்து டபுள் ஒர்க் ஆகிற கணையத்துக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா கணையம் ரெஸ்ட் ஆகுது. ஸோ டேமேஜ் ஆகிற கணையம் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒன்ஸ் உங்க பாடி ரெக்கவர் ஆயிடுச்சு, அந்த ஹை சுகர்லேருந்து குளுக்கோடாக்சிட்டின்னு சொல்லுவோம், அதுலேருந்து ரெக்கவர் ஆகும்போது நம்ம டேப்லெட் கொடுக்கும்போது நல்லா வேலை செய்யும். அதுதான் நம்ம இன்சுலின் வந்து புஷ் பண்ணுறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாடிக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணல, இல்ல குவாலிட்டி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா வெளியில இருந்து இன்சுலின் கொடுக்கும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். டேப்லெட் என்ன செய்யும்? நம்மளோட கணையத்தை இன்னும் வேலை செய்ய வைக்கும். இப்போ ஆல்ரெடி வீக்கா இருக்கிற கணையம் இன்னும் வேலை செஞ்சதுன்னா இன்னும் டேமேஜ் தான் ஆகும். லாங் டேர்ம்ல உங்களுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன் சுத்தமா போயிடும். அப்ப நீங்க கடைசி ஸ்டேஜ்ல இன்சுலின் தான் தேவைப்படுற ஸ்டேஜ் பண்ணும். நம்ம யூஸ்வலா ஏர்லியா இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னும் பெட்டர் தான். சில டைம் என்ன ஆகும்னா, இப்ப பேஷண்ட் வந்து டேப்லெட்ஸ் சரியா எடுக்க மாட்டாங்க, சுகர் கண்ட்ரோலே இல்லை, அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் எவ்வளவு கொடுத்தாலும் கேட்காது. அந்த சமயத்துல இன்சுலின் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். தேர் ஆர் சான்சஸ் தட் பேங்க்ரியாஸ் ரிகவர் ஆகும். அப்ப நம்ம திருப்பி டேப்லெட்க்கு மாறிடும். அதே மாதிரி ஐசியூல அட்மிட் ஆகிறாங்க, ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது, பேஷண்ட்ஸால டேப்லெட் சரியா எடுக்க முடியாது, ஜீரண சக்தி கம்மியா இருக்குன்ற பட்சத்துலயும் இன்சுலின் யூஸ் பண்ணோம்னா பெட்டர் ரிகவரி இருக்கும், பாடியும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும், இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரலாம். அதுதான் இன்சுலினோட யூஸ். சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்க முடியாது, இன்சுலின் தான் கொடுத்தாகணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம். அப்படி கிடையாது. இன்சுலின் வந்து பெஸ்ட் ஃபார் டயபெட்டிஸ். நல்ல கண்ட்ரோல் வரும். பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் இன்சுலின் யூஸ் பண்ண புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்சுலின் தான் பெட்டர், அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஒரு மித், இன்சுலின் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல போடுறோம், இன்சுலின் போட்டாலும் பேஷண்ட் பொழைக்க மாட்டாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. கிட்னி நல்லா இருந்தாலும் நல்லா இருக்க கட்டியும், லிவர் நல்லா இருக்க கட்டியும் நம்ம வந்து இன்சுலின் வந்து யூஸ் பண்ணலாம். பட் டேப்லெட்ஸ் அப்படி கிடையாது. கிட்னி ஃபெயிலியர்லயோ, உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஏதாவது ஆர்கன் டேமேஜ் ஆகிற பட்சத்துல டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அது சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அந்த பட்சத்துல இன்சுலின் தேவைப்படும். அதை பார்த்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜ்ல கொடுக்குறாங்க இன்சுலின் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இன்சுலின் வெரி சேஃப். போட தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட பெட்டர் மெடிசன் டயபெட்டிஸ்க்கு எதுவுமே இல்லை. அதே இன்சுலின் யூஸ் பண்றவங்களுக்கு எண்ட் ஆர்கன் டேமேஜஸும் கம்மியா இருக்கும். ஸோ இன்சுலின் வந்து ஆல்வேஸ் பெட்டர். டேப்லெட் வந்து இன்சுலின் எடுக்க முடியாது, எந்த ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்க, டிராவல் பண்றவங்க, சுகர் கம்மியா இருக்கு, ரொம்ப ஹையா இல்லைன்னா டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். நன்றி.